நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்குதோ அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th +2 முடிச்சவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை இப்ப அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 1-2 காலி பணியிடல நண்பர்களே, 3119 காலி பணியிடங்கள் ஒரு குட் நியூஸோட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் டிஎன்பிஎஸ்சி விட கம்பேர் பண்றதை விட அதுல இருந்து உங்களுக்கு 5 மடங்கு அதிகமாவே இருக்கும். சோ அதோட ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம். இதோடைய முழு வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப்புக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம லேட் பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிச்சிட்டு இருக்கீங்களா நண்பர்களே? சோ உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து 10th 12th குவாலிபிகேஷனுக்கு ஏத்தவாறு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த நோட்டிபிகேஷன் 23/6/2025 முதல் 18/7/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 19/7/2025 வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஒரு விண்டோவா இருக்கீங்க, ஒரு லேடிஸ் இருக்கீங்க அப்படின்னா 23/7 முதல் 24/7 வரைக்கும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து டயர் 1 டயர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைக்க போறாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டயர் 1 வந்து பாத்தீங்கன்னா 8/9/2025 முதல் 18/9/2025 வரைக்கும் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா February to March 2026 வந்து நடக்கும் வந்து சொல்லிருக்காங்க. சோ டோல் ஃப்ரீ நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க டைரக்டா வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். சோ என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க் அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், இது 2 போஸ்டிங் லெவல் 2க்கு வந்து கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் ஸ்டார்டிங் வந்து 19,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 63,200 வரை வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது போஸ்டிங் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 4க்கு வந்து கொடுத்திருக்காங்க. மாதம் 25,500 முதல் 81,100 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. இது லெவல் 5 இருந்தீங்க அப்படின்னா 29,200 முதல் 92,300 வரை சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து லெவல் 4க்கு வந்து கொடுத்திருக்காங்க. 25,500 முதல் 81,100 வரை சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 3,131 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான லிங்க் கொடுத்திருக்காங்க. www.ssc.gov.in உள்ள போனீங்கன்னா கேண்டிடேட் கார்னருக்குள்ள போயிட்டு டென்டேட்டிவ் வேகன்சிஸ் சொல்லிட்டு இருக்கும். சோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் வைஸ், ஜோன் வைஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3,131 காலி பணியிடங்கள் உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரினா வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே. எஸ்சியா இருந்தாலும் சரி, எஸ்டி இருந்தாலும் சரி, ஓபிசி இருந்தாலும் சரி, எக்கனாமிக் பர்சன் இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தாலும் சரி, உடல் ஊனமுற்றோர் இருந்தாலும் சரி, நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அதுதான் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 பணிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடல் ஊனமுற்றோர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து யாராவது வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தகுதியில முதல் அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி. இந்த நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன், நேபாளா இருக்கணும், டெபிட்டன், பூட்டான் டெபிட்டானா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின் ரிலேட்டட்ல இருக்கக்கூடியவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு இருக்கவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்க கேட்கறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிங்கன்னா 5 வருடம், ஓபிசி இருந்தீங்கன்னா 3 வருடம், உடல் ஊனமுற்றல யுவர் கேட்டகரினா 10 வருடம், உடல் ஊனமுற்றல ஓபிசி இருந்தீங்கன்னா 13 வருடம், உடல் ஊனமுற்றல எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 15 வருடம், எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்க அப்படின்னா 3 வருடம், டிஃபென்ஸ் பெர்சன் டிசபிலிட்டா இருந்தீங்கன்னா உடல் ஊனமுற்றல 3 வருடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி யுவர் கேட்டகரியில சென்ட்ரல் சிவிலியன் எம்ப்ளாய் விண்டோஸ் டிபோஸ்ட், சோ அதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா உங்களுக்கு வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க. இப்பவே நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது 1 இயர் தான் வந்து வேலிடிட்டி. சோ அதுக்கான டாக்குமெண்ட் டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல நம்பல, அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது அப்ளை பண்ற டீடைல்ஸ் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு
மொபைல் போன் வச்சிருந்தாலும் சரி, நீங்க மொபைல் போன் மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ரீஜன் தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரீஜனல் டைரக்டர் ஆபீஸும் வந்து இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல போனா நமது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்டரா சூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமாக 8 மாவட்டங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை எதை பேஸ் பண்ணி உங்களை வந்து செலெக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டயர் 1 அண்ட் டயர் 2 இதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டயர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 50க்கு 25 மார்க்ஸ், 25க்கு 50 மார்க் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் 25 கொஸ்டினுக்கு 50 மார்க், குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் 50 மார்க், ஜெனரல் அவேர்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 25க்கு 50 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் பாசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதையும் வந்து நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கு கேஷ் வழியாம இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டயர் 2 எக்ஸாமினேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 1, 2, 3, 4 சொல்லி பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 60 கொஸ்டினுக்கு 150 மார்க்குக்கு வந்து வைக்க போறாங்க. 1 ஹவர் வைக்கிறாங்க. செக்ஷன் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 60 மார்க்குக்கு வந்து 150 மேக்ஸிமம் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செக்ஷன் 3 அண்ட் 4 வந்து தனித்தனியா வந்து பார்ட் பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் நண்பர்களே, இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையான சிலபஸ் டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்பவே நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன செட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும், ஸோ அது என்ன சைஸ்ல வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்தா தான் நீங்க ஈஸியா அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் நண்பர்களே, இந்த டயர் 1 டயர் 2 சொன்னோம் பாத்தீங்களா, அதுல கேஸ்ட் வழியாக வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்னு பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில வந்து 30% மினிமம் பாசிங் மார்க், ஓபிசி எக்கனாமிக் வீக் பர்சன் இருந்தீங்கன்னா 25% கொடுத்துருக்காங்க. ஆல் அதர் கேட்டகரிக்கு வந்து 20% வந்து டயர் 1க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஷார்ட் லிஸ்டட் ஆகிறவங்களுக்கு தான் வந்து டயர் 2க்கு வந்து எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ள போவீங்க. ஸோ இந்த 2 எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து வைப்பாங்க. சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது அப்ளை பண்ற லிங்க், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆட் டு கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மெட்டீரியல் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிசினஸ் லேட்டஸ்ட் கொரிஸ் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் NAVWEN நவீன் 812244@gmail.com இந்த மெயில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க மெயில் அனுப்பி உங்களோட கொரிஸ் கேட்கலாம். ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண நினைச்சீங்கனாலும் சரி எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான சார்ஜஸும் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.